Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இந்த லெசன் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல செகண்ட் யூனிட்டா இருக்கு. பிசிக்ஸ்ல ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் A meter, B second, C kilogram, D meter per second. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மீட்டர் பெர் செகண்ட். ஸ்பீடுங்கிறது என்னன்னாக்கா, அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் மூவ் ஆகுறோம். மீட்டர் பெர் செகண்டுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் மூவ் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஹாருக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டு மூவ் ஆகுறோன்றது தான் வந்துட்டு மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் ஆஃப் ஸ்பீடு என்னன்னாக்கா மீட்டர் பெர் செகண்ட். Second question, oscillatory motion among the following is dash. Options are A, rotation of the earth about its axis, B, revolution of the moon about the earth, option C, to and fro movement of a vibrating string, D, all of this. Correct answer is option C, to and fro movement of a vibrating string. Oscillatory motion na என்னன்னாக்கா, இப்போ சிம்பிள் பெண்டுலம்லாம் வந்துட்டு போயிட்டு போயிட்டு வரும், போகும், மறுபடியும் அதே இடத்துக்கு வரும். அதுதான் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட் ஆகுறதுன்றது அதான் சொல்லுவாங்க. பழைய கிளாக்லலாம் இருக்கும் அது. அதுதான் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வரும், மறுபடியும் போகும், மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றது தான் ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. Third question, the correct relation among the following is dash. Options are A, speed equal to distance into time, speed equal to distance by time, speed equal to time by distance, speed is equal to 1 by distance into time. Correct answer is speed equal to distance by time. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பீடுன்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் a given time. அதுதான் வந்துட்டு ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் பை டைம் தான் வந்துட்டு கரெக்ட் ரிலேஷன்னு சொல்லணும். அதாவது கொடுத்துருக்கிற டைமுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, அதை தான் வந்துட்டு ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கார்ல எல்லாம் போயிட்டு இருக்கக்குள்ள 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அவங்க வந்துட்டு 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்துட்டு அவங்களால ட்ராவல் பண்ண முடியுன்றதுக்கு அர்த்தம் தான் 40 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்றது. Fourth question, Geeta rides with her father's bike to her uncle's house, which is 40 kilometers away from her home. She takes 40 minutes to reach there. Statement 1, she travels with the speed of 1 kilometer per minute. Statement 2, she travels with the speed of 1 kilometer per hour. The options வந்து statement 1 alone is correct, statement 2 alone is correct, both statement and 1, 2 are correct. Neither statement 1 nor statement 2 is correct. Correct answer is option A, statement 1 alone is correct. அதாவது 40 கிலோமீட்டரை வந்துட்டு 40 மினிட்ஸில் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து அவங்க 1 கிலோமீட்டரை 1 மினிட்ல ரீச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 1 மினிட்க்கு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பார்த்தோன்னா தான் 40 மினிட்ஸ்க்கு 40 கிலோமீட்டர் அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் கால்ட் ஆசிலேட்டரி மோஷன். திஸ் இஸ் ட்ரூ. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசிலேட்டரி மோஷன்னா டு அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் தான் ஆசிலேட்டரி மோஷன்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன்ஸ். திஸ் இஸ் ஃபால்ஸ். வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ஆசிலேட்டரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன்ஸ். ரொட்டேட்டரி மோஷன் வந்து பீரியாடிக் மோஷன் கிடையாது. Third question, vehicles moving with varying speeds are said to be in uniform motion. This is false. Correct statement என்னன்னா, vehicles moving with varying speeds are said to be in non-uniform motion. இல்லைனா இது எப்படி சொல்லணும்னா, vehicles moving with uniform speed are said to be in uniform motion. அதாவது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்துட்டு யூனிஃபார்ம் ஸ்பீட், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது தான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு 20 கிலோமீட்டர் பெர் ஸ்பீடில் போகிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸும் 20 கிலோமீட்டர் பெர் ஸ்பீடில் தான் போகணும். இந்த மாதிரி சேம் ஸ்பீடில் போகிறது தான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரிங் ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னாக்கா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின், ரோபோட்ஸ் வில் replace human in future. This is false. Robots will not replace human in future. Next நம்ம பார்க்கிறது fill in the blanks. First question, a bike moving on a straight road is an example of dash motion. இது வந்து linear motion. ஸ்ட்ரெயிட்டா ஒன்று ட்ராவல் ஆகுதுன்னா அது linear motion சொல்லுவாங்க. Second question, gravitational force is a non-contact force.
அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்னால வந்து ஒரு விஷயம் வந்து மூவ் ஆகுதுன்னா, அது ஃபோர்ஸ்னால தான் அது மூவ் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் அந்த ஆப்ஜெக்ட்க்கும் எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இருக்காது. ஆனா வந்துட்டு பூமிய நோக்கி எந்த ஒரு பொருளையும் அது அட்ராக்ட் பண்றதுனால, அது தொடாமலே அது ஃபோர்ஸ வச்சு அட்ராக்ட் பண்றதுனால, அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3rd question, motion of a potter's wheel is an example of dash motion. It is a rotatory motion. பானை செய்றவங்களோட வீல்லாம் வந்துட்டு சர்க்குலர் மோஷன்ல தான் சுத்தும். அதுதான் ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4th question, when an object covers equal distance in equal interval of time, it is said to be in dash motion. It is uniform motion. அதாவது இப்போ வந்து நாம பைக்ல போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு கடைக்கு போறோம் நம்ம. கடைக்கு ஒரு ஷாப்க்கு போகும்போது, நம்ம வந்துட்டு அந்த ஷாப்க்கு 20 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிட்டோம். கடையில போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அந்த ஷாப்லேருந்து திரும்பி வீட்டுக்கும் நம்ம 20 மினிட்ஸ்லயே நம்ம திருப்பி வந்துடுறோம் அப்படின்னாக்கா, நம்ம சேம் ஸ்பீட்ல தான் இங்கேருந்து போயிருக்கோம். அங்கருந்து கடையிலேருந்து திரும்பி வரும்போது சேம் ஸ்பீட்ல தான் நம்ம திரும்பி வந்திருக்கோம். இது மாரி சேம் ஸ்பீட்ல சேம் தூரமும் ஒரே தூரம் தான். இங்கேருந்து கடைக்கு தூரமும், கடையிலேருந்து வீட்டோட தூரமும் ஒரே தூரமா தான் இருக்கும். அப்போ சேம் ஸ்பீட்ல சேம் டிஸ்டன்ஸ கவர் பண்றது தான் வந்துட்டு யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அனலாகி. ஃபர்ஸ்ட் ஒன், கிக்கிங் எ பால். இது வந்துட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸு. அதாவது பாலுக்கும் அந்த பால வந்துட்டு கிக் அவரோட ஃபுட்டுக்கும் வந்துட்டு கான்டாக்ட் ஏற்படும். அதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அவர் அந்த பால வந்துட்டு உதைக்கிறதுனால தான், கால் வச்சு உதைக்கிறதுனால தான் அந்த பால் அங்கருந்து மூவ் ஆகும். அப்படி ஆனா ஃபாலிங் ஆஃப் லீஃப்ன்னு பார்த்தா அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ மரத்துலேருந்து ஒரு இலை கீழ விழுகுது அப்படின்னாக்கா, அது வந்துட்டு அப்படியே பறந்துக்கிட்டே இல்லாம ஏன் கீழ விழுதுன்னா, கீழ வந்துட்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அத அட்ராக்ட் பண்ணி கீழ இழுக்குது. ஆனா வந்து அது மேல என்ன ஒரு கான்டாக்ட்டுமே ஏற்படுத்தாம அந்த லீஃப டச் பண்ணாமலே அது தன்ன நோக்கி அட்ராக்ட் பண்ணுது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனால அது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு. செகண்ட் கொஸ்டின், டிஸ்டன்ஸோட யூனிட் என்னன்னா மீட்டர், ஸ்பீடோட யூனிட் என்னன்னா மீட்டர் பெர் செகண்ட். தேர்ட் கொஸ்டின், சர்க்குலேட்டரி மோஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா ஸ்பின்னிங் டாப். அதாவது சுத்துற ஒரு டாப் தான் வந்துட்டு சர்க்குலேட்டரி மோஷன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆசிலேட்டரி மோஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா ஸ்விங்கிங் ஆஃப் எ பெண்டுலம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, கிவ் ஒன் வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the force which acts on an object without physical contact with it, it is a non-contact force. ஃபிசிக்கலா ஒரு ஆப்ஜெக்ட் மேல எந்த ஒரு டச்சும் பண்ணாம, எந்த ஒரு கான்டாக்டும் ஏற்படுத்தாம ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் தான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கூட நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மேக்னெட் எடுத்துட்டு போய் நம்ம ஒரு பின் பக்கத்துல வைக்கிறோம்னாக்கா, அத டச் பண்ணாமலே அந்த பின்ன வந்துட்டு அந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணி அதுகிட்ட இழுத்துக்கும். அதுவும் ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அப்படிதான். Second question, a change in the position of an object with the time is called motion. Third question, the motion which repeats itself after a fixed interval of time, it is oscillatory motion. அதாவது போயிட்டு திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கே வந்துட்டே இருக்கிறது. அது ஒரே டைம் பீரியட்ல போயிட்டு வர்றது தான் டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட். அதுதான் ஆசிலேட்டரி மோஷன் சொல்றாங்க. Fourth question, the motion of an object travels equal distances in equal intervals of time. It is யூனிஃபார்ம் மோஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸை வந்துட்டு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ட்ராவல் பண்ணுறது தான் வந்துட்டு யூனிஃபார்ம் மோஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், a machine capable of carrying out a complex series of actions automatically, they are called robots. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லீனியர் மோஷன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட்ஸ். Second question, curvilinear motion. இதுக்கு correct answer throwing a ball. Third question, self-rotatory motion. இதுக்கு correct answer motion of wheel in a cart. Fourth question, circulatory motion. இதுக்கு correct answer athlete running around a track. Fifth question, oscillatory motion. இது correct answer flopping of elephant's ear. Sixth question, irregular motion. இது correct answer playing football. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.